ஒரு சில ஜெபக்குறிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய கூட்டங்களுக்கு ஒழுங்காக வந்து கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகள் சுவீனமாக இருக்கிறாங்க. ஒழுங்காக வந்து கொண்டிருந்தவங்க இப்போ வர முடியாதபடி சுவீனமாக இருக்கிறது. பிள்ளைகளுக்காக நம்ம பாரத்தோடு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவதாக ஜெயதாஸ் என்ற அன்றைய தம்பிக்காக, ஜெயதாஸ் என்ற ஒரு தம்பிக்காக நன்றாக வந்து இந்த இடத்துல அமர்ந்து இருந்து நன்றாக குடும்பமாக வந்து கொண்டிருந்தாங்க. இப்போ வர முடியாத நிலையில் ஒரு வியாதி அவர்களை தாக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர்தாமே அதில் இருந்து விடுதலை கொடுக்கும்படியாக நாம் யாரும் ஒரு விஷயம் கூட பாரத்தோடு நம்ம ஜெயிப்போம். எல்லோரும் ஜெயிப்போம். ஜெயதாஸ் என்ற பெயரை சொல்லி ஆண்டவரே நல்ல விடுதலை கொடுங்கப்பா, நல்ல விடுதலை கொடுங்கப்பா. உங்களுடைய ரத்தம் இறங்கட்டும், அந்த மகன் மீது உங்களுடைய ரத்தம் இறங்கட்டும் ஐயா. உங்களுடைய அபிஷேக வல்லமை இறங்கட்டும், 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 இறங்கட்டும் ஐயா. அப்பா, எங்கே 2 பேராவது 3 பேராவது ஆண்டவரே ஒரு நாளோடு நாங்கள் ஜெபிக்கும் போது நீ கேட்டு பதிலை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்துக்கிறீங்களாப்பா. அப்பா, ஒரு விஷயம் கூட அருமையான மகனுக்கு நீங்கள் சுகத்தை கொடுக்குறீங்க. உங்களுடைய ரத்தம் இறங்கட்டும் ஐயா. உங்களுடைய ரத்தம் அந்த சரீரத்தில் இருந்து அந்த வியாதியிலிருந்து ஒரு நல்ல விடுதலை கிடைக்க நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. யாராவது ஒருத்தர் அந்த சகோதரனுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே நீ நல்லவர், நல்லவரப்பா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என் தகப்பனே நீ நல்லவர் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. அன்பான பிதாவே, அருமை தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உண்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே உங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகல ஆண்டவரே. அப்பா தேவனே, அந்த பெஸ்தா குளத்தில் ஆண்டவரே படுத்து தேடி சென்று சுகத்தை கொடுத்த தேவன் ஆண்டவரே, அருமையான ஆண்டவரே அந்த ஐயாவுடைய அன்றைய குடும்பத்துக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீ தலை நிமிர வைக்கிற தேவன் ஆண்டவரே. அந்த குடும்ப நோயால் ஆண்டவரே பாதிக்கப்படாதபடி எத்தனையோ அற்புதங்களை செய்தீரே ஆண்டவரே. நாங்கள் பார்க்கிறோம் வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம். எத்தனையோ தேடி தேடி சென்று சுகத்தை கொடுத்த தேவன் அல்லவா ஆண்டவரே. தேவனே, அப்படியா இந்த குடும்பத்தில் முழுவதுமாய் நீ ஜபத்தை ஆண்டவரே நோயை நீ ஆண்டு எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியாது. எந்த விதமான சத்துருகள் போராட்டம் இருந்தாலும் இயேசு நாமத்தை நாங்கள் கட்டி கட்டுப்படுத்துகிறோம் ஆண்டவரே. மாலை ஆகாத காரியம் இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லை. மாலை எல்லாம் கூடும், மாலை எல்லாம் கூடும். எல்லா குடும்பத்தின் ஆண்டவரே எல்லாம் வந்திருக்க எல்லாத்துக்கும் எத்தனையோ பிள்ளைகளுக்கு நாங்கள் பலயத்தோடு இருக்கிற பிள்ளைகளை நாங்கள் பார்க்கிறோம். எல்லாத்துக்கும் விடுதலை கொடுக்கப்பா. உமாலே தாமா எல்லாம் உமக்கு எல்லாமே இந்த உலகத்தில் லேசான காரியம் ஆண்டவர். நீரே எங்களுக்கு பாதுகாத்துக் கொள்ளும். உச்சிருந்த உள்ளகாலம் ரத்தம் பாயட்டும். நீர் சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றி. நன்றி. பெரியவர் பெரியவர் பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்க அப்பா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்களை இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட அந்த சகோதரிக்கு நல்ல சுகத்தை கொடுக்கிறதுக்காக கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அடுத்து நம்முடைய அன்பு அருமையான சகோதர இசை வாசித்து கொண்டிருக்கிறார் தம்பி பாக்கியராஜுடைய மனைவி. அவங்க நல்ல சுயநமாக இருக்கிறாங்க. கர்த்தருடைய கிருபையினாலே ரொம்பவும் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு போனாங்க. நாங்களும் இடைவிடாமல் அவருக்காக ஜெபித்தோம். கர்த்தர் நாளில் நல்ல சுகத்தை கொடுத்துக்கிறாங்க. இன்னும் பூர்ண சுகம் கொடுக்கும்படியாக அவர்களின் தோட்டத்தில் கூட்டம் நடக்கும்போது குடும்பமாக வருவாங்க. ஆகவே அங்கே வந்து நல்ல உற்சாகமாக பாடல்களை பாடுற ஒரு சகோதரர் அருமையான இசை வாசித்து கர்த்தருக்குள்ள நல்ல அப்பா வைராக்கியமாக இருக்கிற ஒரு மகன். அந்த குடும்பத்தில் அந்த கஷ்டத்தை ஆண்டவர்கள் அனுமதித்தார்னு தெரியவில்லை. ஆனாலும் இந்த நாளிலே சுகம் கொடுக்கிறார். இன்னும் பூர்ண சுகத்தை கொடுத்து நம்ம கூட்டங்களில் கலந்து கொள்ள முடியாத சிலாக்கியத்தை கொடுக்கும்படியாக யாராவது ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, நல்ல வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்திலே வந்து உபவாச ஜபத்தை ஏறெடுக்கும்படியாக நீர் உள்ள கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. கூட்டமாக உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம். நீர் மனது இறங்கும் ஆண்டவரே. இங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினாரே கூடுவீர்களோ அவர்கள் கேட்கிறவர்களை அருளி செய்வேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த உபவாச ஜபத்திலும் இன்னும் அநேக ஜனங்கள் கலந்து கொள்ள செய்யுங்க. வருகிற தடைகளை நீ மாற்றி போடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த இடத்துக்கு
வரக்கூடாதபடி சத்துரு செய்கிற தடைகளை நீ மாற்றி போடும் ஆண்டவரே கர்த்தாவே. எல்லோரும் உற்சாகத்தோடு கலந்து கொள்ள கர்த்தாவே நீர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே கர்த்தாவே. உங்களுடைய கிருபை பெரியது ஆண்டவரே கர்த்தாவே. இந்த உலகத்திலே நீர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தார் ஆண்டவரே கர்த்தாவே. எந்த இருந்தாலும் சரி கர்த்தாவே, பிறவி குருடனைத்தான் குணமாக்கினீர் ஆண்டவரே கர்த்தாவே. இடையில வந்த குருடில் ஆண்டவரே, அவர் பிறவியிலே குருடாக பிறந்தான் ஆண்டவரே. அதே போல பிறவியிலே பிறந்த சப்பானிகள், குஷ்டரோகிகள் அநேகங்களை நீ சுகமாக்கினீர்கள் ஆண்டவரே கர்த்தாவே. மரித்தவர்களும் நீ எழுப்பினீர் ஆண்டவரே கர்த்தாவே. அந்த அற்புதத்தை கர்த்தாவே எல்லாருக்கும் செய்தீர் ஆண்டவரே கர்த்தாவே. அதை இப்பொழுதும் நீ செய்து கொண்டிருக்கிற தயவுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. பாக்கியராஜ் என்கிற சகோதரர் கர்த்தாவே உம் சமூகத்திலே இருக்கிறார்கள் ஆண்டவரே கர்த்தாவே. அழகாக இசை வாசிக்கிறார்கள் கர்த்தாவே. உற்சாகத்தோடு எல்லா கூட்டங்களிலும் கலந்து கொள்கிறார்கள். எங்கெங்கு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமோ அங்கெல்லாம் சென்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள் ஆண்டவரே கர்த்தாவே. அவர்கள் வீட்டிலும் ஒரு சோதனை ஆண்டவரே. தன் துணைவியாருக்கு கர்த்தாவே கர்த்தாவே சொல்ல முடியாத வியாதி ஆண்டவரே கர்த்தாவே. அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீர் விடுதலை தந்து கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே கர்த்தாவே. பூர்ண விடுதலை தர கர்த்தாவே அந்த சகோதரியும் உற்சாகத்தோடு ஆலயத்திலே காணப்பட கர்த்தாவே. எந்த ஒரு ஜப குறிப்புக்காகனாலும் முதல் முறையாக அவங்க ஜபம் பண்ணுகிறார் நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. அந்த அவர்கள் பழையபடி முன்னால் இருந்தபடி வந்து நல்ல சுகத்தோடு நல்ல சாட்சி சொல்லி பழையபடி நல்ல உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று இந்த இடத்துல கேட்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. நீ நல்லவர், வல்லவர், பெரியவர், எல்லா கிருபையும் செய்கிறவர் ஆண்டவரே. நாங்கள் உண்மையாக நம்புகிறோம். உண்மையன்றி எங்களுக்கு வேறே தேவர்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே கர்த்தாவே. நீரே மெய்யான தேவன் ஆண்டவரே கர்த்தாவே. உம்முடையத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் பாக்கியவான் என்று சொன்னது போல கர்த்தாவே நாங்கள் முழுமையாக உங்கள் சமூகத்தில் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. இந்த நோய் பூர்ண குணமடைந்து அடுத்த வாரம் வந்து சாட்சி சொல்லத்தக்கதாக நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று தயவோடும் தாழ்மையோடும் கெஞ்சி கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். கத்திருந்த ஜெபத்தை கேட்டதுக்காக கரங்களை தட்டி எல்லாரும் தேவனை மையப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கர்த்தர் சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து ஆலயத்துக்கு சொல்லுறதுக்கான சில ஆக்கியத்தை கொடுக்க போறதுக்காக சோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இன்னுமாய் ஒரு தம்பி என்கிட்ட படித்த பையன்தான், ரவிச்சந்திரன் சொல்லுவாங்க. பேர் ரவிச்சந்திரன், ரவின்னு கூப்பிடும். அருமையாக அந்த சபையில் கூட நல்ல சபை ஊழியராக இருந்து பணியாற்றிய அந்த சகோதரன் பாதிக்கப்பட்டு இப்போ எழும்பி நடக்க முடியாதபடி நல்ல சுகத்தை கொடுத்தார் ஆண்டவர். எவ்வளோ சீரியஸாக இருந்ததிலிருந்து இப்போ எழும்பி நடக்க முடியாதபடி கைகள் கால்கள் வந்து பலவீனமாக இருக்கிறது. அந்த சகோதரன் நான் கர்த்தர் நமக்கு அந்த பையனுக்கு சகோதரன் கொடுத்து ஆலயத்துக்கு சொல்ல முடியாத சில வாக்கியத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும், எழுப்ப வேண்டும். எப்படியாவது கர்த்தர் இந்த இடத்துல அவருடைய நாமத்தை மையப்படுத்தும் மகனாக உருவாக்கி கொடுக்கும்படியாக யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. அப்பா சோத்திரம் 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 ஆண்டவரே. 1-2 பேராக என் நாமத்தினாலே எங்கே கூடுவீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொன்ன அன்பு தந்தையை உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ராஜா ஆண்டவரே சோத்திரம். எத்தனையோ நோய்கள் வியாதினால் ஆண்டவரே அந்த ரவிச்சந்திரன் என்ற ஊழியக்கார மகனையும் கூட உம்முடைய கரத்தில் தருகிற ராஜா. அப்பா நீர் பரம டாக்டர் ஆண்டவரே. உலக வைத்தியரால் எவருமே செய்யக்கூடாத அற்புதத்தை ஆண்டவரே நீர் செய்த கர்த்தர் ஆண்டவரே. உண்மை விசுவாசிக்கிறோம். உம்மிடத்தில் சுகம் உண்டு தகப்பனே. அப்பா நீ நல்லவர் ஆண்டவரே. அந்த மகனை தொட்டு ஆண்டவரே உம்முடைய கரங்களால் காயப்பட்ட கரங்களால் அந்த மகனை தொட்டு ஆண்டவரே இந்த நம் நிமிஷத்தில் நல்லதொரு சுகத்தை கொடுக்க நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே நீ நல்லவர் ஆண்டவரே. முடவரின் கால்களை நடக்க செய்த கர்த்தர் ஆண்டவரே. அப்பா சோஸ்தரிக்கிறோம். பலவீனத்திலிருந்து அப்பா உன் படுக்கை விட்டு எழுந்து நட என்று சொன்னீங்க அப்பா. அதுபோல இந்த மகனை படுக்கையிலிருந்து ஆண்டவரை எழும்பி நடந்து ஆண்டவரை ஊழியத்திற்கு வர கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய கிருபை ஆண்டவரை உடைய சமூகம் ஆண்டவரே அந்த மகனோடு இருந்து வழி நடத்தி நல்ல சுகத்தை கொடுக்க நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்கிறோம் சோஸ்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேட்ட தகப்பனே ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதாக சோத்தரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு மை துதிக்கிறோம்ப்பா. சோத்தரிக்கிறோம் 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 ராஜா. இன்னுமாய் மகிழ்ச்சிபுரம் என்ற ஊரில் இருக்கிற ஒரு சகோதரர், அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் ரொம்ப சீரியஸாக இருந்தார். அங்கே இருந்து ஆள் அனுப்பி எப்படியாவது நீங்கள் ஜெபம் பண்ணணும் வந்து ஜெபம் பண்ணணும்னு சொன்னாங்க. எனக்கு வாய்ப்பே கிடைக்கல.
ஆனால் இங்கேருந்து பாரத்தோடு ஜெபம் பண்ணணும். கர்த்தர் அவரை எழுப்பி ஒரு நல்ல கொஞ்சம் சுகத்தோடு வந்துட்டார். இப்போ நல்லா சாப்பிடலாம் ஆரம்பிச்சிட்டாரு. தினமும் ஃபோன் பண்ணி ஜெபிக்க சொல்ல ஜெபம் பண்ணிட்டுருக்கோம். அந்த சகோதரர் பேர் ஜெய மகராஜன் என்ற சகோதரர். அதுபோல் ஜெயசேகரி என்ற சகோதரர் விளாத்திக்குளம் சகோதரர். இவங்க 2 பேரும் நல்ல அந்த குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டு நல்ல சுகம் பெற்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த பிள்ளைகளாக அந்த சாட்சி சொல்கிற பிள்ளைகளாக உருவாக்கி கொடுக்க முடியாக, கர்த்தரவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுக்க முடியாக, பிசாசின் கிரைகளை அழிக்கும்படியாக அவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரிக்கிற நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, அப்பா மே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அந்த மத்தியான வேளையில கூட தகப்பனே ஐயா மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த இடத்துல வந்து தகப்பனே ஐயா உபாசத்தோட குடியிருக்க பிள்ளைட தகப்பனே நீங்க ஆசீர்வதிங்க. திரும்ப தகப்பனே மகாராஜாங்கிற தகப்பனே மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அங்க நம்முடைய கரத்துல தருகிறோம் ஆண்டவரே. ஜெயசேகரங்க மகனை உடைய கரத்துல தருகிறோம் ஆண்டவரே. 2 பேரையும் உடைய கரத்துல தருகிறோம் ஆண்டவரே. அப்பா மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே 2 பேரையும் ஆசீர்வதிங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே ஐயா அவங்களோட இருக்க நோய் பலகீனம் தகப்பனே மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நோய தகப்பனே மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஐயா நீர் உலகத்துல சுத்தி திரியும் போது கூட தகப்பனே மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நோய்கள்ல இருந்து தகப்பனே நீர் குடம் கொடுத்தீரே ஐயா. தகப்பனே ஸ்தோத்திரம் ஐயா. செவிடர்களுக்கு தகப்பனே ஐயா செவிகளை திறந்தீரே ஐயா. முடர்களை நடக்க வைத்தீரே தகப்பனே மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. 12 வருஷம் பாடுள்ள ஸ்திரீ கூட தகப்பனே ஐயா அந்த பெரிய பாடுல இருந்து சுகத்தை கொடுத்தீரே. அது போல அந்த 2 பிள்ளைகளுக்கு நீர் சுகத்தை கொடுமான் அப்பா. மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. என்ன நோயா இருந்தாலும் தகப்பனே எங்களுக்கு தெரியாது, உமக்கு தெரிய மாண்டவரே. 2 பேரையும் உடைய கரத்துல தருகிறோம் ஆண்டவரே. 2 பேருக்கும் தகப்பனே 2 பேர் மேலே உடைய சுகமளிக்க வல்லமை இறங்கட்டும் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே உடைய சுகமளிக்க வல்லமை இறங்கட்டும் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. 2 பேர் மேலே உடைய காரம் அமரட்டும் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உச்சிறந்த உள்ளங்கால் வர ரத்தத்தை ஊற்றும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எதனால அந்த நோய் வந்தாலும் என் தேவனுடைய ரத்தம் 2 பேர் மேல விழட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீர் சிலுவையில சிந்தின ரத்தம் தகப்பனே ஐயா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எல்லா பாவிகளுடைய பாவிகளும் தகப்பனே ஐயா பாவங்களை மன்னித்து சோகெடுக்கிற ரத்தம் ஐயா. அதுபோல தகப்பனே 2 பேர் மேலும் ரத்தம் விழட்டும் ஆண்டவரே. உடைய காயப்பட்ட கரம் அமரட்டும் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே உடைய காயப்பட்ட கரம் அமரட்டும் ஆண்டவரே. என்ன நோயா இருந்தாலும் தகப்பனே உடனே சோகெடுங்கப்பா. தகப்பனே மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நல்ல சுகத்தை பெற்றுக்கொண்டு இந்த இடத்துல வந்து சாட்சி சொல்லத்தக்க தகப்பனே பூரண சோகத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு அவயங்களிலும் ரத்தம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு அவயங்களிலும் ரத்தம் இறங்கி ஐயா சோகத்தை கொடுக்கட்டும் ஆண்டவரே. எந்த பலவீனம் இருந்தாலும், எந்த சோர்வு இருந்தாலும், எந்த அசதி இருந்தாலும், எதனால அந்த பாடுகள் வந்தாலும் தகப்பனே எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீர் ஒரு நொடியில எடுத்து போடுகிற தேவன் ஆண்டவரே. எல்லாத்தையும் எடுத்து போட்டு பூரண சோத்தை கொடுங்க ஆண்டவரே. ஐயா எழுப்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளா மாற்றும் ஆண்டவரே. 2 பிள்ளைகள வானத்து பலகனிகளை திறந்து இடம் கொள்ளாமட்டும் ஆசீர்வதியம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஒரு எழுப்பி பிரகாசிக்கிற ஒளியா மாற்றும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இப்ப இருக்கிறதை விட 1000 மடங்கு தகப்பனே சுகமா வாட கருபை செய்யும் ஆண்டவரே. ஐயா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே நீர் என்ன அதிகமா சோகம் கொடுத்து எழுந்திருக்க கிருபை செய்யப்படுறதுக்கு நன்றி. பூரண சோகம் கொடுக்கப்படுறதுக்காக நன்றி. என்ன கட்டுக்கள் இருந்தாலும் கட்டுக்கள் இருந்து விடுவிக்கப்படுறதுக்காக நமக்கு நன்றி ராஜா. அப்படியாக 2 மகனை அப்படியே கரத்துல தருகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா. மிகுதியான பகுதியை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அருமையான சகோதரர்களுக்கு சுகம் கொடுக்க போறதுக்காக, அந்த சகோதரிக்கு சுகம் கொடுத்ததுக்காக கரங்களை தட்டி தேவமாய்படுத்தும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே ஐயா. மனதுருகி கரம் நீட்டி
அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா, விண்ணப்பத்தை கேட்பவரே, உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா, விண்ணப்பத்தை கேட்பவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுற்றில் உள்ள கிராமங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அந்த கிராமங்களில் இருந்து புதிதாக ஆத்துமாக்களை நம்ம ஆதாயப்படுத்தி அவர்களை அழைத்து வர வேண்டும். அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அதற்காக நமக்கு ஆண்டவர் அந்த வழி வகைகளை சொல்லி வாய்ப்பை ஏற்படுத்தி அந்த சகோதரிகள், பாதிக்கப்பட்ட சகோதரர்கள், சுவீனமாக இருக்கிறவர்கள், கஷ்டத்தோடு பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளை பார்த்து அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி அவர்களை எப்படி ஆகிலும் கிறிஸ்துக்குள் கொண்டு வருவதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். அதற்காக அந்த கிராமங்களில் உள்ள பிள்ளைகளுக்காக ரட்சிக்கப்படும்படியாக, இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாக யாராவது ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு சுற்றிலுள்ள கிராமங்களை கர்த்தர் சந்திக்கப்படுவதற்காக கர்த்தரை சோத்தரிப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும், கர்த்தர் உம்மை காண வேண்டும், காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும்,
கர்த்தர் உம்மை காண வேண்டும். தேவா தேவா. இந்த கூட்டத்திற்கு வர முடியாதபடி அநேக பிள்ளைகள் தடைபட்டிருக்கிறாங்க. வர வேண்டும் என்று வாஞ்சையோடு இருக்கிறாங்க. ஆனால் எப்படி ஆகலாமோ தடைகள் ஏற்படுகிறது. அவர் சொல்வது சரியாக இருக்கிறது, ஆனால் ஏன் அந்த தடைகள் வருகிறது என்று தெரியவில்லை. ஆகவே கர்த்தர் இந்த தடைகளை நீக்கி இந்த ஜனங்களை கொண்டு வந்து நம்ம ஒருமித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாராவது ஜெபிக்கலாமா? ஜெபிங்க. தடைகள் இங்கே வராமல் தடை பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தடைகளை நீக்கும்படியாக. அன்பான பிதாவே, நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி. நீ நல்லவரப்பா, நல்லவர் ஆண்டவரே, தடைகளை உடைக்கிறவரே ஆண்டவரே. நிறையா நாங்கள் பார்க்குறோம், ஒவ்வொரு குடும்பத்திலும் உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் நிறைய தடைகள் இருக்கப்பா ஆண்டவரே. உங்களுடைய ஆலயத்துக்கு போகணும்னு பிறப்பிட்டு இருக்காங்க. மறுநாள் பார்த்தா இரவு காலையில் பார்த்தா எங்களுக்கு பல தலைவலி அது இதுன்னு சொல்லி நிறைய பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகளை தான் நாங்கள் அதிகமாக பார்க்குறோம். இன்றைக்கி கூட நேற்றும் நானும் என்னுடைய மனைவியும் 2 நாளைக்கு முன்னாலே ஜெபத்துக்கு போகணும் ஐயோ போன்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக இருந்தோம். 2 நாளைக்கு முன்னால் ஒரு காது வலி எடுத்துச்சு. நேற்று நைட்டு 2 காதுமே என்னுடைய வீட்டு அம்மாவுக்கு வலி எடுத்து அதிகமாக ஆகிப்போச்சு. இரவில் தூக்கமே கிடையாது. இப்போ அவங்க சொன்னாங்க, அம்மா நீங்கள் ஐயாட்ட சொல்லிடுங்க நம்ம சொல்லி. நான் காலையில் விடியாலுமே இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாக ஐயாவுக்கு ஃபோன் போட்டு, ஐயா இன்றைக்கி நான் மட்டும் தான் வருவேன்னு சொல்லி இன்னும் ஒரு இப்படியா நிறைய குடும்பம் நாங்கள் விட்டு கவனிக்கும் போது ஏன் இந்த தடை வருதுன்னு ஒன்றுமே சத்துரு பலவிதமான எண்ணங்களை கொண்டு எல்லா விசுவாச குடும்பங்களை எல்லாம் அன்று தடை விதித்து பல பலவீனங்களை கொண்டு வரான். கால்வலி, பல பிரச்சனை, பணப்பிரச்சனை, சண்டை, சச்சரவு ஆண்டவர் இப்படிலாம் எல்லா தடையும் நீர் மாற்றும்படியாகி நாங்கள் செபிக்கிறோமப்பா. நம்முடைய ஆலயத்துக்கு எல்லா மக்கள் நாளை கூட ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு குடும்பமும் அந்தந்த சபையில் மக்கள் அவங்க வந்து கூடினாலே போதும். நிறைய குடும்பங்களில் வராமல் கணவன் வந்தால் மனைவி வர மாட்டேக்கா, மனைவி வந்து அப்படி பல பிரச்சனைகளுக்கு எல்லா தடையும் என் தகப்பனே நீர் மாற்றும்படியாகி நாங்கள் செபிக்கிறோமப்பா. அதான்ப்பா எங்களுக்கு விருப்பம் ஆண்டவரை. எல்லா சபைகளும் நடத்துகிற போதில் அருமையாக ஜான்சன் ஐயா இசாருக்காவோடு நாங்கள் செபிக்கிறோம். ஐயா இந்த பலவீனத்தை நான் அடிக்கடி நினைப்பதுண்டு. பலகீனமாக இருந்தாலும் இந்த ஊழியத்தை செய்யணும்னு பிரயாசப்பட்டுக்கணும். ஐயாவுக்கு நல்ல உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை அப்படி ரத்தம் பாயிட்டும் ஆண்டவர் நரம்பு நாடி எலும்பு சதையெல்லாம் ஐயாவுக்கு நல்ல பூரணமான சுகத்தை கொடுங்க. வீட்டில் அம்மாவுக்கா எல்லாத்துக்கும் வந்திருக்க எல்லாத்துக்கும் ஆண்டவரே நீர் ஆண்டவர் எல்லா தடை நீர் மாற்றி நீ தடையிட உடைக்கிற தேவன் ஆண்டவரே. அந்த ஆண்டவரே ஒரு அம்மா 18 வருஷ காலமாக எத்தனையோ வருஷ காலமாக அவள் குறிஞ்சிருந்தாப்பா அவனுடைய ஆலயத்துக்கு போய்கிட்டு இருந்தா. ஆனால் அந்த அம்மாவை நான் நினைத்து பார்க்கேன், அவள் வெக்கப்படாமல் இப்படி கலை குறிந்தே அவனுடைய ஆலயத்துக்கு போய்கிட்டே இருந்தா. ஆனாலும் தேவனே நீர் அந்த இடத்துல இருந்து அவளை தலை நிமிர வைத்தேரே ஆண்டவரை, நீ நிமிர்ந்து பாரம்மான்னு சொல்லி அவள் அதுக்கு பிறகு தான் அந்த உலகத்தையே பார்த்தா. அதே போல் எல்லா மக்களுக்கும் நீ தலை நிமிர வைக்க முடியாய். நாங்கள் ஜெபத்துக்கு ஒவ்வொரு ஜெபத்துக்கும் இந்த ஊழியத்தை நடத்த முடியாய். நாங்கள் வர முடியாது, எல்லாத்தையும் நடத்துங்க. எல்லா மக்களுக்கான எண்ணிக்கிறோம், ஜெபிக்கிறோம். எல்லா விசுவாசிகள் குடும்பங்கள் இன்னும் எல்லா மக்கள் நாங்களும் ஆண்டவர் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர் விழாதபடி நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும்படியாய் ஆண்டவரே உம்முடைய வேத வாசனமுடைய வார்த்தைகளை பலப்படுத்தட்டும், தைரியப்படுத்தட்டும். இது பெரியவர் பெரிய காரியம் செய்யுங்க. துதிக்க நம்ம எங்கள் அப்பா உரைக்கே நாங்கள் செலுத்துக்கிறோம். எங்களே சுனாமத்தை ஜெபிக்கிறோம் எங்களுக்கு நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வறண்ட நிலத்தை நீரூற்றை மாற்றுவர் நீரே ஐயா நீரே. அவாந்திர வெளியை தண்ணீரை மாற்றுவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு சோத்ரம், அன்பே உமக்கு சோத்ரம். உம்மல்லாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மல்லாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாம் ஆகும், ஆகும் எல்லாமே ஆகும், ஆகும் எல்லாம் ஆகும், ஆகும்.
காரியம் ஒன்றுமே இல்லை. தடைகளை நீக்குகிற கர்த்தர் வரும் நாட்களிலே தடைகளை நீக்குவார். நீங்களும் குடும்ப ஜெபத்திலே தடைகளை நீக்குங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இனிமே ஒரு விண்ணப்பம், அந்த பகுதியில் இருக்கிற தரைப்பகுதியில் அவங்க மாற்றி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஏற முடியலங்க ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. எங்களுக்கு ஏற முடியல, இந்த படி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. நம்ம பார்க்குறோம் ஐயாவுடைய மனைவி கூட அவங்க ஏற கஷ்டப்பட்டு தான் ஏறி வராங்க இல்லை. நாங்களும் பல தடவை ஏறி இறங்கும்போது கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நல்ல வாய்ப்பாக நல்ல ஃபேன் இது நல்ல வெளிச்சம் இதெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் முடியாத ஜனங்கள் ஏறி வர முடியாத கஷ்டம்தான் இதுக்கு தடையாக இருக்கிறது. ஆகவே நமக்கு அந்த இடத்தை ஒழுங்கு பண்ணி தாரன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை நல்லா நீட்டாக ஃபேன்லாம் போட்டு ஒயிட் வாஷ்லாம் பண்ணி தாரன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, அந்த ஒரு ஆர்வம் அவங்களுக்கு இருக்குது. அதை சொன்னாங்க, சார் கேட்டால் செய்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க கொஞ்சம் பலமாக போடுறாங்க, நாங்கள் போட்டு செய்கிறோம், நீங்களும் கொஞ்சம் தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆகவே அதற்காக ஜெபம் பண்ணுங்க. நம்ம கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. சரி, ஆண்டவர் ஏதாவது உதவி செய்தார்னா நம்ம கொடுப்போம். அவங்க உற்சாகமாக இருக்கிறாங்க, எப்படியாவது இங்கே நடத்தாமல் விட்டுறக்கூடாது, நடத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவே அதை சரி பண்ணி கொடுத்துருவோம், நான் கொஞ்சம் பணம் தரேன் அப்படின்னு சொல்லி முன்வராங்க. ஆகவே அந்த இடத்த நீங்கள் முடிஞ்சால் பாருங்கள். ஐயா பார்த்தீங்களா ஐயா? பார்க்கலையோ? பார்த்தீங்களா? கீழே போய் பார்க்கல, பாருங்கள் எப்படி வசதியாக இருக்கா. அந்த இடங்கள்லாம் முன்னால் சாப்பிட்ற இடமாக நல்லா போட்டிருக்கிறாங்க. இப்போ அதை மாற்றி என்ன அதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா நீட்டாக போட்டு தரையெல்லாம் போட்டு ஒயிட் வாஷ்லாம் பண்ணி ஃபேன்லாம் போட்டு தரோம், நீங்கள் அங்கேயே நடத்துங்க. மாதம் முழுதும் நீங்கள் வச்சுடுங்க, ஒரு நாளுக்கு நீ இல்லை, மாதம் முழுவதும் வச்சுடுங்க, ஒரு சின்ன வாடகை கொஞ்சம் கூட்டித்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம அதுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் இன்றைக்கி அவங்கள்ட்ட பேசுறதுக்கு போகிறோம். பேசிவிட்டு நமக்கு மேலே கொடுக்க முடிஞ்ச வாடகை, மேலே கொடுக்க முடிஞ்ச ஒரு அட்வான்ஸு கொடுக்க முடியுமான்னு பார்ப்போம். பார்த்து பேசிவிட்டு அப்படின்னா செய்துட்டா நமக்கு அது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஏற முடியாமல் கஷ்டப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும்னு பாருங்கள். நீங்கள் அப்படி போய் அப்படியே சட்டி பார்த்துட்டு ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானால் அதை ஒழுங்கு செய்து உடனே ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்போ யாராவது ஒருத்தர் அதுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறார், அதுக்கு என்ன தேவைகளை எப்படியே சந்திக்க முடியாத ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. இந்த புதிய இடத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்காவே தேவரீர் கண்ணோக்கி பார்த்து இந்த தேவைகளை நீர் அற்புதமாய் சந்திக்க வேண்டும். அந்த இடம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். எல்லாரும் வந்து செல்வதற்கு ஒரு நல்ல பிரயோஜனமாக இடமாக இருக்கும் என்று சொல்லி அறிந்து அந்த காரியத்துக்காக இந்த பிள்ளைகள் சென்று அந்த வீட்டுக்காரரை சந்திக்க இருக்கிறாங்க. தேவன் தாமே இந்த பில்டிங் ஓனருடைய கண்களில் தயவு கிடைக்க முடியாது கர்த்தர் கிருபை செய்யும். அந்த இடத்திற்கான எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்தரலாம். இந்த காரியத்தை வாய்க்க செய்து தொடர்ந்து நல்ல ஊழியங்கள் நடைபெற கர்த்தர் கிருபை செய்தலாம். இந்த ஒரு மாதத்தில் ஒரு நாள் மாத்திரமல்ல, கவர்மெண்ட் ஹாலிடே வரும்போதெல்லாம் அந்த இடத்துல ஊழியங்களை செய்யத்தக்கதாக கர்த்தர் வாசலை திறந்தரலும். ஆண்டவரே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தரலும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் மேய்ப்பரோ இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைபது ஏது? என் மேய்ப்பரோ இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூவிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே, என்னை அவர் பசும்புல் பூவிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே, என்றும் இன்பம் ஆகா என்றும் இன்பம் ஆகா என்றென்றும் இன்பம் அல்லவா, என்றும் இன்பம் ஆகா என்றும் இன்பம் ஆகா என்றென்றும் இன்பம் அல்லவா. என் மேய்ப்பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் தோன்றிடும் பாதையிலே, என்னோடவர் நடந்திடும் போது
ஆகா எங்கெங்கும் ஒளி அல்லவா, எங்கும் ஒளி, ஆகா எங்கும் ஒளி, ஆகா எங்கெங்கும் ஒளி அல்லவா. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. என்னை அவர் அன்பாய் நிரப்பியதா, எல்லோருக்கும் நண்பனாயாகியதா. என்னை அவர் அன்பாய் நிரப்பியதா, எல்லோருக்கும் நண்பனாயாகியதா. என்னுள்ளமே ஆக என் தேவனே, ஆக என்னாலும் புகழ்ந்திடுவே. என்னுள்ளமே ஆக என் தேவனே, ஆக என்னாலும் புகழ்ந்திடுவே. என் மேய்ப்பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. என் மேய்ப்பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. அல்லேலூயா. என் தேவன் நல்லவர். அல்லேலூயா. உற்சாகம் இருக்கீங்களா? ஏன்டா வந்தோன்னு நினைக்கிறீங்களா? சரி, நமக்கு நாமே திட்டம், நமக்கு நாமே திட்டம், நாம தான். சரி, இன்னைக்கு இப்போ என்ன எதுக்காக ஜெபம் பண்ணோம்? இடத்துக்காக. சரி, அதுக்கு முன்னால் அது சரி, தடைகளை நீக்கிறதுக்காக பாருங்க. இப்போ தடைகளை நீக்கியிருக்கேன், எல்லாம் தடையாக வச்சுது. ஊழியக்காரரை கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கோம் அப்படின்னோன்னு, சரி இப்போ அவர் மெனக்கெட்டுக்கு வர வேண்டாம், சரி அடுத்த வேணா வாங்க அப்படின்னு சொல்லி அவரை நிறுத்தியாச்சு. இங்கே நமக்கு இப்போ தான் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நான் 11:30க்குள்ளே வந்துடுவோங்க அப்படின்னாங்க. ஆனால் அந்த கூட வந்த நம்ம ஜான் பால் ஐயா அவருடைய மனைவி சுகம் இல்லாமல் ஆஸ்பத்திரியில் இருக்காங்களாம். அவங்க இது வரைக்கும் அவங்கள எதிர்பார்த்துக்கிறதுக்காக அவங்க பரப்பிட்டு வர முடியாது, நான் வந்துடுவேன் அப்படியாவதுன்னு சொன்னாங்களாம். ஆனால் மனைவி இன்னும் ஆஸ்பத்திரியிலேருந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போகலை, கூப்பிட்டு போய் விட்டுட்டு நான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இன்னும் வரலையா, 11 இல்லையா. அதனால் என்ன செய்ய, நாங்கள் சோத்திரம் எல்லாம் அடுத்த மாதம் செழிப்பாக வச்சுக்கிட்டோம், உங்கள் வாட்டில் அங்கே இருங்க அப்படின்னு சொன்னேன். சரியா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க. எல்லாருக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் கர்த்தருடைய நோக்கம் என்னமோ அங்கே கொஞ்சம் பேராக இருந்து ஜெபிக்கணும்னு இருந்திருக்கு. நான் ஜெபம் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தடையெல்லாம் நீங்கள் அடுத்த மாதம் வரும்போது செழிப்பாக வாங்க, எல்லாருக்கும் தடைகளை நீங்கிறதுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ அந்த சகோதரி ஜான் பால், எபனேசர் ஜான் பால் நமக்கு ஜெப குறிப்புகள்லாம் கொடுப்பாங்கள்ல, அவங்க ஒய்ஃபுக்கு சுகம் இல்லை. அந்த ஒய்ஃபுக்கு நல்லா சுகமாக்கி அவங்களும் வந்துடுவேன்னு சொன்னாங்களாம். முதல்ல அவங்களும் சேர்ந்து நானும் வாரந்த கூட்டத்துக்கு வரேன் அப்படின்னாங்களாம். ஆக அவங்களும் வர முடியாமல் போச்சு, அவங்க ஹஸ்பண்டும் வர முடியாமல் போச்சு, அதோடு சேர்ந்த பிரவீன் சாரும் வர முடியாமல் போச்சு, நானும் தண்ணியில். இப்போ நான் என்ன ஃபோன் பண்ணோம்னா வேறு டாக்ஸிக்காரன் உடனே வரமாட்டான், ஆக எங்களுக்கு 12 மணி ஆயிரும் அப்படின்னாங்க. சரி, இன்றைக்கி லட்சம் இவ்வளோதான், நீங்கள் முடிச்சிருந்தோம், நாங்கள் எப்படியா முடிச்சிருந்தோம், நீங்கள் அடுத்த மாதத்துக்கு தயாராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த மாதம் நீதிமொழிகளில் கேள்வி கேட்பாங்க. நீதிமொழிகள் அதாவது விசேஷமாக மாணவர்களுக்கு கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் பிள்ளைகளை சேருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்கள் பக்கத்தில் உள்ள மாணவ மாணவிகள், உன்னுடைய பேத்திமாரியுடைய பாக்கியத்தாயியுடைய பேத்திமார் இருந்தால் சொல்லி நீதிமொழிகளை படிக்க சொல்லி கூட்டுவாங்க. ஏன்னா சரி, அந்த நீதிமொழிகள் எல்லாம் பிள்ளைகள் படித்தாலும் நல்லாயிருக்கும், நீங்கள் கொஞ்சம் அறிவிப்பு கொடுத்துருங்கன்னாங்க. அடுத்த மாதம் நீதிமொழிகளை முடிச்சுட்டு எத்தனை அதிகாரம் இருக்குது? 30 என்னம்மா 31 இல்லையா? அதை படித்து சொல்லுங்கள். வாலிப பிள்ளைகள் ஒரு 10ஆம் வகுப்புக்கு மேலே இருக்கிற பிள்ளைகளுக்கு அறிவிப்பு கொடுங்க. நான் சீக்கிரமாக நோட்டீஸ் எடுத்து உங்களுக்கு இஷ்யூ பண்ணிடுறேன். சரியா? ஆமாம், யூடியூப்பில் யாரும் பார்க்குறீங்களா? இந்த
யூடியூப்பு யாரும் பார்க்கறது இல்லை. என்ன பெரிய பெரிய செல் இல்லையோ? டச்சு செல் இருக்கா பாக்கியத்தாய்? பெரிய செல் இருக்கா பாக்கியத்தாய்? பெரிய செல் இருக்காங்க வீட்டில்? பேத்திமார் வச்சுருப்பாங்கல்ல, இந்த மாதிரி பெரிய செல் இருக்கா? அதில் இயேசு ஜெயம் கொடுக்குறாங்கிறதுல வரும், யூடியூப்பில் வரும். அதை எடுத்து பார்க்க சொல்லு. ஏன்னா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவங்க எல்லாம் பெரிய கில்லாடிகளாக இருப்பாங்க, ஒருத்தர் தெரியாமல் இருக்க மாட்டாங்க. அவங்ககிட்ட சொல்லி இதை பார்ப்பில் என்ன போட்டிருக்குதுன்னு பாரு, தாத்தா என்ன பண்ணியிருக்கிறாரு, என்ன சத்தம் போட்டிருக்காரு, ஒன்றா ஏசிருக்காருன்னு சொல்லு. ஆமாம், இயேசு ஜெயம் கொடுக்குற ஊழியங்கள்னு சொல்லி எடுக்கணும். நான் எழுதி உங்களுக்கு அனுப்பிடுறேன், அது பற்றி எடுத்து பாருங்கள். இப்போ நீங்கள் பாடின பாட்டெலாம் வரும். பார்த்துருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி அந்தம்மா வியூலாமா பார்க்கவே இல்லையா? நீங்கள் சாட்சி சொன்னதில் நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலையா? அப்போ நான் வந்து எடுத்து தரணும். ஐயா கிட்ட சொல்லுங்கள். ஆமாம், 63 அந்த மாதம் அந்த காலத்துலேருந்தே இருக்குது. நீங்களாம் பார்க்கறதுனால சப்ஸ்கிரைப் கூட மாட்டேங்க. அதை பார்த்து சப்ஸ்கிரைப்னு வரும், அதை லேசாக டச் பண்ணணும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அனுப்பணும், மற்றவங்களுக்கு அதை அனுப்பணும். எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஐயா கிட்ட சொல்லுங்கள், தேவதாசன் ஐயா கிட்ட சொல்லுங்கள். என்ன அண்ணா நீங்கள் பார்க்குறீங்களா? மகா பாடினதை பார்த்து சொல்லுவாங்களா? போன மாதம் பாடினதை பார்த்தாங்களா? பார்க்கலையா? நீங்கள் பார்க்கலையா? மகாவுக்கு ஃபோன் பண்ணேன், அப்பா பாடினதை பார்த்தியாம்மா அப்படின்னே. பார்க்கல சார் அப்படின்னா கேட்டுவாங்க. பாதி ஆமாம், அதுதானே இருக்கா? பார்க்க சொல்லுங்கள். பார்த்துட்டு அதை சப்ஸ்கிரைப்னு வரும் யூடியூப்பில். ஆமாம், இயேசு ஜெயம் கொடுக்குறான்னு தெரியும் அவளுக்கு. பார்க்க சொல்லுங்கள். பார்த்துட்டு நீங்கள் பாடுறது உங்கள் பாடலாம் வரும், சத்து அதில் வரும். சரியா? சரி, இப்போது நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம், அவ்வளோதான். வேறு என்ன? வேறு யாரும் எதுவும் உங்களுக்கு அதுக்காக ஜெபம் பண்ணணுமா? இல்லையா? சரி சரி, ஒரு சின்ன சாட்சி சொல்லி நான் முடிச்சது. வாக்கு தத்துவத்தை இத்தனை பேர் நம்புவீங்க? வெரி குட். எவ்வளோ வாக்கு தத்துவம் இருக்குது பைபிளில்? 300க்கு மேலே இருக்குது, 365க்கு மேலே இருக்குது வாக்கு தத்துவங்கள். இந்த வாக்கு தத்துவங்களை நீங்கள் எப்படி விசுவாசிப்பீங்க? எல்லா வாக்கு தத்துவம் மாதம் மாதம் வருது, எல்லோரும் போடுறாங்க. நம்ம யூடியூப்பில் எல்லோரும் வாக்கு தத்துவ வசனங்களை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு நீங்கள் இந்த இதில் எப்படி அதை பயன்படுத்துவீங்க? உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அதற்கு ஏற்ற ஒரு வாக்கு தத்துவத்தை எடுத்து ஆண்டவரே இதை செய்யும் அப்படின்னு சொல்லணும். சரியா? அப்போ தான் ஆண்டவரை எல்லாம் பிடிக்கணும். இந்த வாக்குத்தத்தை எனக்காக சொல்லப்பட்டிருக்கிறது, அதனால் நீர் என்ன செய்யும், இதை நிறைவேற்றி கொடும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். சரியா? நான் ஒரு வாக்குத்தத்தை நிறைவேற்றதை சொல்கிறேன். நிறைய இருக்குது. ஒரு தடவை எனக்கு சம்பளம் ஒரு 6 மாதத்துக்கு மேலே எனக்கு சம்பளம் போடாமல் அந்த நிர்வாகி, அதாவது செக்ரட்டரி வந்து போடாமல் நிறுத்திட்டாங்க. எங்கள் ஸ்கூல் செக்ரட்டரியை நான் தான் நியமனம் பண்ணேன். ஒரு பெரிய ஆள் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி நியமனம் பண்ணினேன். மற்ற காரியங்களெல்லாம் நான் தான் பார்க்குறேன், நான் தான் செலவழிக்கிறேன். திடீர்னு அவருக்கு என்னமோ என் மேலே வருத்தமாகி அவரை வந்து பார்க்கல நினச்சாரோ நினச்சாரோ என்கிட்ட கேளாமல் நீங்கள் போகிறீங்க வரீங்க, அதனால் உங்களுக்கு சம்பளம் போட முடியாதுன்னு நிறுத்திட்டார். நான் சொல்கிறது கேட்குதா? வீலமாக நான் சொல்கிறது கேட்குறா? இப்போ நான் சொன்ன சாட்சியை நீங்கள் சொல்லும்படி கேட்பேன். நீங்கள் என்ன சொன்னீங்க நீங்கள் சொல்லணும், நான் என்ன சொன்னேங்க நீங்கள் சொல்லணும். என்ன இது வரைக்கும் என்ன சொன்னீங்க தெரியல? சரி, ஒரு 6 மாதத்துக்கு மேலே கேட்குதா உங்களுக்கு தெளிவா? ஆமாம், பின்னால் கேட்குதா நல்லா? பாப்பா கேட்குதாமா நல்லா? 6 மாதமாக எனக்கு என்ன வரல, சம்பளம் வரல.
அப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லையா? சரி, உடனே நான் ஒரு இதில் நம்ம மனு எழுதி டிஓ ஆஃபீஸுக்கு கொடுத்தேன். ஐயா, எனக்கு சம்பளம் வரல, எனக்கு எப்படியாவது நீங்கள் அதை சம்பளத்தை போட்டு தாங்க தரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். இதை கேள்விப்பட்டு அந்த செக்ரட்டரியும் அப்போது இருந்த எம்எல்ஏ, அந்த கிழக்கு உள்ள தண்டையார்பேட்டையோ இங்கே உள்ள ஒரு எம்எல்ஏ இருந்தார். அவரை கூட்டிகிட்டு போய், ஐயா நீங்கள் அங்கே மாதிரி சம்பளம் கேட்டு உங்களுக்கு பெட்டிஷன் கொடுக்காங்களா, அதனால் சம்பளத்தை போடக்கூடாதுன்னு சொல்லி நிறுத்துறதுக்காக கேட்டு டைம் வாங்கியிருக்காங்க. நான் அதுக்கு முன்னாடி டிஓ ஆஃபீஸுக்கு போனேன். போகும்போது ஒரு பெண் சொன்னார், சார் 5 மணிக்கு உங்கள் செக்ரட்டரியும் எம்எல்ஏவும் உங்கள் விஷயமாக டிஓ பார்க்கறதுக்கு வராங்க, அதனால் இங்கே நிற்க வேண்டாம், நீங்கள் போயிருங்க அப்படின்ட்டாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ல வராங்க தெரியலையே அப்படின்னு. உங்கள் சம்பள விஷயமாக தான் ஏதோ பேச வராங்க, நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அம்மா பிரிண்ட்டு கொஞ்சம் கேட்டேன், என்ன விவரம்னு கிளங்கலேன் அப்படின்னு கேட்டேன். அவர் பிரிண்ட் சொன்னார், உங்களுக்கு சம்பளம் போடக்கூடாது, நீங்கள் பெட்டிஷன் கொடுத்தீங்கலாம் சம்பளம் ஆகணும்னு, அது சம்பளத்தை நீங்கள் போட்டுக்கூடாதுன்னு சொன்னதுக்காக அவங்க வராங்க, அதுக்கு ரெக்கமெண்டேஷனுக்கு எம்எல்ஏயும் கூட்டிகிட்டு வராங்க அப்படின்ட்டாங்க. என்ன செய்யன்னு எனக்கு ஒன்றும் ஓடலை. சரி, நான் நீங்கள் போயிருங்க, ஒரு 5 மணிக்கு மேலே வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் போய் 5 மணிக்கு மேலே ரத்னா தேட்டருக்கு முன்னால் போய் நின்றுட்டு அப்படியே ஜங்ஷன் போயிட்டு ஜங்ஷனில் போய் ஒரு டீ சாப்பிட்டுட்டு ரத்னா தேட்டருக்கு முன்னால் நிற்கிறேன். இவங்க 5 மணிக்கு உள்ளே போய் பேசிட்டு ஒரு 5:30க்கு அப்படியே கொடி கட்டி வெளியில் வராங்க எம்எல்ஏயும் அவரும். எனக்கு திடுக்கிட்டு ஆண்டவரே, இவ்வளோ நேரம் சோதனம் பண்ணி இருக்கிறேன், என்ன செய்ய அப்படின்னு நினச்சிக்கிட்டு நின்னவன். இது என்ன, அந்த ஹோட்டலில் நிற்கும்போது சம்பவம் நடந்தது. நான் டீ குடிச்சிட்டு வாசலில் நிற்கிறேன். அப்போ அங்கேருந்து ஒரு வேன் வருது. அப்போ ஸ்டாண்டர்ட் 20 அப்படிங்கிற ஒரு வேன் உண்டு. அந்த வேனை வருது. அதில் சைடில் உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகுன்னு இருக்குது. என்னடா வசனம் இங்கே இருக்குது, அது வேனில் இருக்குது, அது எப்படி இது நம்ம கண்ணுக்கு சும்மா அப்படி தெரியுதோ அப்படின்னு சொல்லி அது பின்னால் ஓடுறேன். இந்த வசனம் இது உண்மையிலே வேனில் இருக்கா, நமக்கு நினைவில் வருது அப்படின்ட்டு பின்னால் ஓடுறேன். ஓடனோடனே இந்த அணில்ங்கிற ஜவுளி கடை முன்னால் போய் நின்றுச்சுது. உடனே அங்கே வெட்டி பார்த்தா அது இருக்கிற வசனம், உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும்னு இருக்குது. அல்லவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், நீ எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், இந்த வாக்குத்தத்தத்தை நீர் இன்னைக்கு நிறைவேற்றி தரணும். எனக்கு எதிராக அங்கே போயிருக்கிறாங்க, நீர் இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு சாதகமாக ஆகி தரணும். நீ தான் சொல்லியிருக்கிறீ, உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதுன்னு சொல்லியிருக்கிறீ, அதனால் இந்த நம்பி நான் போகிறேன், அவன் நம்பி போகிறேன், எனக்கு இதே வாக்கத்தை நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய அங்கலாய்ப்பாக இருந்த அந்த வாசலை கொடுத்துக்கிறாரு. போகிறேன், அந்த டிஓ ஆஃபீஸ் சொல்லிட்டு வெளியே வராங்க, அவங்க கொடுத்துட்டு வராங்க. அப்போது நான் அவங்க போன உடனே உள்ளே போன உடனே அங்கே உள்ள பீன் என் கையை பிடிச்சிக்கிட்டு, சார் உங்களுக்கு சக்ஸஸ் அப்படின்னாரு. என்ன அப்படின்னேன், நீங்கள் கொடுத்த பெட்டிஷனுக்கு நீங்கள் அதை சம்பளத்தை போடக்கூடாதுன்னு சொல்லி எம்எல்ஏ அந்த செக்ரட்டரி வாதாடினார். எம்எல்ஏயும் அதை போட்டுறாதுங்க ஐயா, அதை நிறுத்தி வைங்க அப்படின்னாரு. அப்போ டிஓ அந்த நாங்கள் அந்த ஃபைல் எடுத்து பார்த்துட்டு, சார் அது அவர் இன்னென்ன பாயிண்ட்டை கொடுத்து இதனால் அவர் சம்பளம் வாங்கணும்னு அவர் கேட்டிருக்காரு, சட்டப்படி தான் அவர் கேட்டிருக்காரு, அதை நிறுத்த முடியாது. ஏன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு அந்த கமிட்டி கரைஞ்சி போச்சுது. கமிட்டி கரைஞ்சி போகிற பிறகு டைரக்ட் பேமெண்ட் வந்துட்டுது. டைரக்ட் பேமெண்ட் வந்த பிறகு எங்கள் செக்ரட்டரிக்கு ஒன்றும் பவர் கிடையாது, அதனால் நாங்கள் சம்பளத்தை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னோடனே, அப்போ போட்டுருங்க ஐயா நீங்கள் அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்ட்டாரு எம்எல்ஏ. நீங்கள் சம்பளத்தை போடுங்கன்னு சொல்லிட்டாரு. ஐயா இவன் கூட வந்து என்ன சார் நீங்கள் அப்படி சொல்கிறீங்கன்னா, நீ கமிட்டியை அமைச்சிட்டு வா, அதுக்கப்புறம் உன் மாதிரியில் போட்டுருவாங்க, வா எலும்பு வாத்தியாருக்கு சம்பளம் இல்லாமல் நிறுத்தக்கூடாதுப்பா வா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு போயிட்டார். ஹல்லேலூயா, மொத்தமாக சம்பளம் வந்தது, இருக்கிற கடனை குறைஞ்சி அழைச்சிட்டேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். நமக்கு இன்றைக்கி ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த வாக்குத்தத்தம் என்ற இருக்குது என்ன வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்தை சொல்லி போயிடிக்கணும். நீயும் கடன் கொடுப்பா, கடன் வாங்காதிருப்பேன்னு சொல்லிக்கிறல, வாங்கக்கூடாது, அல்ல நீ நான் கொடுக்குறவனை மாற்றணும். இன்றைக்கி உண்மையிலே எனக்கு இன்றைக்கி கடன் கொடுக்குறவங்க மாற்றிருக்கிறாரு. கொடுக்குறதுக்கு நான் வட்டிக்கு கொடுக்குறது இல்லை, ஒரு கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு 500 வேணும் 1000 வேணும்னா கொடுக்குறதுக்கு அது மாதிரி வச்சுருக்காரு. ஒரு காலத்தில் கடனை வாங்கினேன், வட்டி கொடுக்க முடியாமல் வீட்டு வாசலேருந்து ஏசுவாங்க, அதுவும் காணாதுன்னு சொல்லி நான் கூட்டு நடக்கிறது இவர் கண்டுபிடிக்க முடியாது. இவர் காலையில் போனால் ராத்திரி எப்போ வரான்னு தெரியல, இவர் ஒழிச்சிக்கிட்டு எழுதுறதுன்னு தெரியல. நேராக கூட்டு நடக்கிற அந்த எசக்கிம் கோயில்பத்தில் மாந்தோப்பில் நிற்போம் அப்படின்னு சொல்லி
அந்த கூட்டம் 2வது வாரம் அங்கே நடத்துவேன். கரெக்டாக வாசல்லேருந்து நிற்பாங்க, பாப்பனே அடிச்சுக்கிட்டு நிற்பானுங்க, 4 பேர் 5 பேர்னு. இதுவாக போய் ஐயா ப்ளீஸ் பண்ணி நான் எப்படியா அவங்களுக்கு தந்தது ஐயான்னு சொல்லி பேசுவேன். அங்கே உள்ள ஆட்கள்லாம் பார்ப்பாங்க, ஐயோ வட்டிக்கு கொடுக்குறாள்லாம் இங்கே வைக்கிற பார்ப்பாங்க. அப்படிலாம் இருந்து கஷ்டப்பட்டு இன்றைக்கி அவங்களே கையெடுத்து சார் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு கற்று வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், அவர் நம்மளை கைவிடுகிற தேவனால் நான் ஒன்றை விட்டு விலகுவதில் இன்றைக்கி கைவிடவும் இல்லை. ஆனால் எந்த சூழ்நிலையும் அவர் நம்மளை கைவிடவே மாட்டார். நாம் அவருடைய வாக்குத்தத்தை பலமாக பிடிக்கணும். அந்த வாக்குத்தத்தை நிறைவேறதுக்கு நம்ம பூரணமாக ஒப்பு கொடுக்கணும். அதான் அவர் விரும்பார். அவருடைய பிள்ளையாக நம்ம மாறணும். நம்முடைய பாவங்களுக்கு இருந்தாலும் சரி அதையெல்லாம் மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு அப்புறம் இந்த பாவங்களை செய்ய மாட்டாண்டவரே நீ ஒப்பு கொடுத்து என்னை ஆசீர்வதியும் நீ கேட்கும்போது அவர் நம்ம ரத்தத்தினால நம்ம கழுவின பிறகு நம்ம காரியத்தை வாய்க்காமல் விடவே மாட்டார். தாமதம் ஆனாலும் நிச்சயமாக நடக்கும். ஒருவேளை சில காரியங்கள் தாமதம் ஆயிரும், அது நடக்காது. அதற்கு காரணம் உண்டு. அதையும் வேணால் சொல்லி முடிச்சிடுறேன். டிஓ ஆஃபீஸில் இருந்து எனக்கு ஆர்டர் போடுறதுக்கு போட்டுருவாங்க. அப்போது டிஓ ஆஃபீஸுக்கு போகிறேன். அப்போ நான் அங்கே போய் ஒரு மரத்து மூலம் உட்காந்து புக்கை வாசிச்சுக்கிட்டு ஃபாஸ்டிங்கோடு போகிறேன். சோத்திரம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ அவன் செக்ஷன் கிளார்க் வந்து சொன்னார், ஐயா உங்களுக்கு ஆர்டரை வந்துடும், இன்றைக்கி நான் எழுதி வச்சுட்டேன், உங்களுக்கு டிஓ வந்தோடனே கையெழுத்து போட்டுருவார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி இன்றைக்கி கையெழுத்து ஆர்டரை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி மரத்து வீட்டில் உட்காந்து நல்லா ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஒரு 3-3:30 போல் அவர் வந்தார். வந்தோடனே அவர் ஒரு தலையை தொங்க போட்டுகிட்டே இருந்தார், இப்படியே வந்தார். அப்போ என்ன சார் அப்படின்னு, அது அவர் இந்த ஆண்டு இந்த பள்ளிக்கூடத்துக்கு அங்கீகாரத்தை குறித்து பரிசீலிக்க முடியாது அப்படின்னு எழுதி வச்சுட்டாரு சார் அப்படிங்கார். என்ன சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. என்ன செய்ய நீங்கள் வேறு ஏதாவது வழி பண்ணுங்க அப்படின்னாரு. அப்போ ஒரு பியூன் அங்கேருந்து வந்தார், வெள்ளச்சாமின்னு ஒரு பியூன். சார் என்ன சார் யோசிக்க, உங்கள்கிட்ட தான் இயேசு இருக்காரு, அவர் விசுவாசம் பாருங்கள், உங்கள்கிட்ட யார் இருக்கா, இயேசு இருக்காரு, நீங்கள் என்ன சொல்லுங்க, நீங்கள் மேலே அப்ளை பண்ணுங்க, டைரக்டர் எழுதுங்க சார் அப்படின்னாரு. சரி அதுதான் சொல்லி டைரக்டர் எழுதிட்டேன். டைரக்டர் எழுதின உடனே டைரக்டர்கிட்ட போய் பார்க்க போகணுன்னு போகிறேன். அங்கே எம்எல்ஏயும் இந்த ஸ்கூலு மேனேஜரும் நிற்கிறாங்க. வெளியே வராங்க, நான் மாசலில் நிற்கிறேன். எனக்கு பட்டக்கு பண்ணி அடிச்சிடுது. என்னடா சிக்கலில் மாட்டிக்கிட்டோமே அப்படி சொல்லி பயந்துக்கிட்டு வாசலில் நிற்க பியூன் கூப்பிடுறாரு, சார் உள்ளே வாங்க சார், நீங்கள் ஐயா ஃப்ரீயாக இருக்காங்க போய் பாருங்கள் அப்படின்னார். அந்தால போய் பார்க்க போனேன். பார்த்த உடனே யார் அப்படின்னாரு. நான் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி ரொம்ப தயங்கி தான் சொன்னேன். நீயா ஒரு 25 பிள்ளைகளை நீ ஒரு மரத்து வீட்டில் வச்சுக்கிட்டு எனக்கு அங்கீகாரம்னு கேட்கனா ஓடிடு, மரியாதையாக போயிட்டு பள்ளிக்கூடத்தில் அந்த பிள்ளைகளை வந்து அந்த பழைய பள்ளியில் கொடுத்துட்டு வா அப்புறம் பேசுவோம் அப்படின்னாரு. அதனால் ரொம்ப அழுது கண்ணீரோடு வீட்டுக்கு வந்துட்டேன். எங்கள் அக்கா வீட்டுக்கே போகலை. வந்து ஆண்டவரே நீர் யோனாவிலும் பெரியவர், சாலமிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், எண்ணில் இருப்பவர் பெரியவர், இந்த எம்எல்ஏக்கள் எம்பிக்கெல்லாம் விட நீர் என்னது பெரியவர்னு சொன்னால் எனக்கு அங்கீகாரம் தரணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணேன். அப்போ எனக்கு நான் ஒரு நண்பனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணினேன். ஒய்ஃபுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணி வாங்கி கொடுத்தேன். அப்போ அந்த பையன் திடீர்னு வண்டியில் பார்த்தா என்ன பண்ண ஆச்சு, என்னாச்சுன்னா டைரக்டர் பார்க்க வேண்டியிருப்பா, ஆளை பார்க்கல அப்படின்னா, வா இன்னைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி ராதாபுரத்துக்கு கூப்பிட்டு போனான். அங்கே போன உடனே அவன் சொன்ன ஆளை பார்க்க போனோம். அவர் இல்லை, திருச்செந்தூர் போயிட்டாரான். என்னப்பா செய்ய அவர் இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கிழக்கிருந்த ஒரு ஆள் அப்படி வேசை அப்படி தூக்கி பிடிச்சிக்கிட்டு அவன் வராரு. 5 அடி 6 அடி இருப்பார், கருணி இருக்கார், வராரு. ஒரு நிமிஷம் டேவிட் பாரர் வந்தோடனே நம்ம தூர போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம விலகிடுவோம்னு சொல்லிட்டு விலகிறோம். அவர் எங்கள்கிட்ட நேரே வந்து நிற்காரு. என்ன செய்யன்னு தெரியல. என்ன சார் இல்லை என்ன நிற்கிறீங்க அப்படின்னாரு. இல்லை சும்மா வந்தோம். இல்லை சும்மா அங்கே வந்து நிற்க மாட்டீங்களே, என்ன விஷயம் அப்படிங்கிறாரு. சார் சும்மா தான் வந்து நிற்கிறோங்களா. இல்லைங்க டிஓ ஆஃபீஸ் விஷயமாக வந்திருக்கீங்களா அப்படின்னாரு. டைரக்டர் ஆஃபீஸ் விஷயமாக வந்திருக்கீங்களா அப்படி கேட்டார். அப்போ நான் சொன்னேன் ஆமாம் அப்படின்னு. அப்போ இவரை பார்க்க வந்தீங்களா? ஆமாம் இவரை பார்க்க தான் சொன்னேன். அப்போது அவருக்கு என்ன சொல்லிட்டு கடைசியாக வழி இல்லை சொல்லிட்டோம் சார், இந்த மாதிரி சுப்ரமணியபுரம் ஸ்கூல் பிரச்சனை, அதான் டைரக்டர் பார்க்க வேண்டியது அப்படின்னு. போயிட்டீங்கன்னா செலவாகி போகும், உங்களால் பணம் கொடுக்க முடியாது, நீங்கள் போயிட்டு அடுத்த வாரம் வாங்க அப்படின்னாரு. அடுத்த வாரம் வாரங்க சொல்கிறாரு அப்படின்னுட்டு யோசிச்சுட்டே போயிட்டு அடுத்த வாரம் வந்தேன். வந்தோடனே அவரை பார்த்தேன். சார் நீங்கள் போய் டைரக்டர் பாருங்க அப்படின்னாரு.
நான் போக மாட்டேன் சார், என்னை ஏசி விட்டாங்க, நான் பயந்துக்கிட்டு வந்திருக்கிறேன், நான் இப்போ போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை நீங்கள் போங்க அப்படிங்கிற. இல்லை சார் நான் போக மாட்டேன், நீங்கள் வாங்க, உங்கள் செலவு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. நீங்கள் போய் பாருங்கள் சார் அப்படின்னாரு. பயந்து போனேன். போய் டைரக்டருக்கு முன்னால் நிற்கிறேன். யார் ஒன்றாரு என்னாரு அப்படின்னு. வாங்க தம்பி உட்காருங்க, அன்றைக்கி கோபமாக பேசிட்டேன் அப்படின்னாரு. உடனே பார்த்து உங்கள் பள்ளிக்கூடத்துக்கு நான் டிப்டி டைரக்டரை பார்த்து உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துருவேன் அப்படின்னாரு. உடனே ஐயா சரியாக நீங்கள் போங்க, சரியாக போங்க அப்படின்றாரு. எனக்கு எங்கள் மாமா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க, அதனால் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சந்தோஷம் போயிட்டேன். உடனே பாருங்கள், நான் யாரை பார்க்க போனோ அவர் இல்லை, ஆனால் யாரை பார்க்கறதுக்காக போகலையோ அவரை கொண்டு ஆண்டவர் விடுறாரு. அப்போ பாருங்க, நம்ம அந்த டைரக்டரை பார்க்கும்போது அவர் பணத்தை கொடுத்து ஏமாத்துறாரோ முடிய தெரியாது. ஆனால் பணம் கொடுக்காமலே அவருடைய சொந்த மருமகன் என்ன வந்து பார்க்குறாரு. அவர் ஆண்டோட ஏற்பாடை பாருங்கள். அப்போ பார்த்துக்கிட்டு எனக்கு கொஞ்சம் செலவு இல்லாமல் முடிச்சுட்டு அங்கீகாரம் அதே டிப்டி டைரக்டர் அவர் சொன்னபடி கொண்டு போட்டுட்டு அங்கீகாரத்தை கொடுத்துட்டார். அங்கீகாரம் கொடுத்த உடனே இவங்க எதிர்ப்பு கொடுத்தாங்க. நான் எப்படி நீங்கள் அங்கீகாரம் கொடுக்குறது, டிஓ தான் கொடுக்கலையே, நீங்கள் எப்படி கொடுக்குறது அப்படின்னாரு. அவர் டிஓ சொன்னார், நான் கொடுத்தது தான், அவர் பள்ளிக்கூடத்தை பார்க்கட்டும், நீ ஓம்பு எடுத்து பாரு அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் எளிய முடிச்சிட்டாரு. இப்போ பாருங்கள், அப்போ அன்னைக்கு கண்ணீர் விட்டு அப்படி யோனாவிலும் பெரியவர், சாலமிலும் பெரியவர், என்னையும் பெரியவர், அந்த பெரியவர் தன்மை காட்டினார் இல்லையா. பாருங்கள், ஒருவேளை இந்த டிஓ கொடுத்துருந்தாருன்னு வைங்க, டிஓ கொடுத்தோன்னே இதே மாதிரி எம்எல்ஏ கூப்பிட்டு போய் அவர் எந்த பிள்ளைகளே எல்லாம் அந்த ஸ்கூலுக்கு அவங்க டிஓ ஆர்டர் கொடுத்துருக்காரு அப்படின்னு கேட்டார்னா ஏவே கொடுத்துருக்காதான்னு அவங்க கேட்பாங்க இல்லையா. அப்போ இன்னும் தலைமாட்டு கிடக்கும். இப்போ இது எங்கே போயிட்டுது, மேலேருந்தே ஆர்டர் இருந்துட்டு, இல்லை நான் கொடுத்தது தான், நீ ஓ வேலையை பாரு, அவர் வேலையை பார்க்கணுன்ட்டார் இல்லையா. அப்போ ஆண்டவர் நமக்கு எப்படி செய்கிறீங்களா, சகல கட்டையும் நேர்மையாக அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார் இல்லையா. என் வாழ்க்கையில் நிறைய சொல்ல முடியும், சாட்சி நிறைய சொல்ல முடியும், அப்படிலாம் செய்திருக்கிறேன். ஆகவே நாம் அவருக்காக எதாவது செய்யணும், நம்முடைய ஒப்பு கொடுக்கணும், அவருடைய வாக்குத்தத்தங்களெல்லாம் நமக்கு பயன்படுத்தும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணிவிடுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டோம். அந்த இடத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிவிடுங்க. பார்த்துட்டு லேசாக அப்படி எட்டி பாருங்கள், எப்படி சரியாக வருமா. மேலே கூரெல்லாம் இது சீட் ஓடுதான் வைக்க இருக்க முடியுமா என்ன லேசாக எட்டி பாருங்கள். நம்ம மேற்கொண்டு அவங்கள்ட்ட இன்றைக்கி பேசி அதை முடிச்சிடலாம். சரியா? சரி, ஜெபம் பண்ணுமா? எல்லோரும் கொஞ்சம் அப்படியே சொல்லுமா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேச நீதானையா, இதோவரை உதவி நீரே. எபினேச நீதானையா, இதோவரை நீரே. எல்லோயி எல்லோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லோயி எல்லோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மறவார நன்றி சொல்வே.
தந்தீரையா பலவீன நேரங்களில் பலம் தந்தீரையா சுகமானேன் தழும்புகளால் சுகமான என் கொழும்ப மருத்துவர் நீரே சுகமானேன் தழும்புகளால் சுகமான என் கொழும்ப மருத்துவர் நீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா மறவாமல் நினைத்தீரையா மறவார நன்றி சொல்வே தடைகளை உடைத்தீரையா தள்ளாட விடவில்லையே தடைகளை உடைத்தீரையா தள்ளாட விடவில்லையே சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேடி நீரே சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேடி நீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே இரவோ பகலோ என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே இரவோ பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே அல்லேலூயா என் தேவன் நல்லவர் Hallelujah. 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 சத்தமே வர மாட்டாங்க. Hallelujah. Hallelujah. இதுவரையிலும் ஆண்டவர் வழி நடத்திருக்கிறாரு. கூட்டம் இல்லாதபடி தடையா இல்லாதபடி கர்த்தர் இத்தனை பேரையும் கொண்டு நடத்துவதற்கான ஒரு சுலாக்கியத்தை தந்திருக்கிறார். கரங்களடி தேவனை மேம்படுத்துவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நிச்சயமாக இந்த இடத்தை நிரப்புவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். விசுவாசிப்போம், விசுவாசிப்போம். கர்த்தர் ஆண்டவரே இந்த இடத்தை ஆண்டவரே நிரப்ப போகிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா தடைகளையும் நீக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா தடைகளும் அந்தகார கிரியைகளின் தடைகள் கொண்டு வரப்படுகிற தடைகள் எல்லாவற்றையும் நீக்குவதற்காக நாம் தேவன் மன்றாடுவோம். ஹல்லேலூயா. தடைகளை நீக்குங்கப்பா, தடைகளை நீக்குங்கப்பா. புதிய புதிய ஆத்மாக்களை கொண்டு வாங்கப்பா.
சொல்லுங்க. புதிய புதிய ஆத்துமக்களை கொண்டு வாங்கப்பா. நாங்கள் ஒவ்வொரு பகலையும் பார்க்கும்போது நாங்கள் இந்த இடத்துல கூட்டம் நடக்குது, வாங்க கலந்து கொள்ளுங்கன்னு சொல்லுவதற்கு ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, எங்களை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்க்க வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் யாரையெல்லாம் பார்த்து ஆண்டவரே பேசுகிறோமோ அவர்கள் உம்மை நோக்கி பார்க்கணும் அப்பா. எங்கள் முகங்கள் சந்தோஷமாக இருக்குதை பார்க்கிற அந்த ஜனங்கள் ஆண்டவரே அவர்களும் சந்தோஷமடைய உம்முடைய முகத்தை அப்படியே முகத்தை நோக்கி பார்க்கும் சிலாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே என்று கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிராமங்கள் சந்திக்கப்படட்டும், ஒவ்வொரு கிராமங்களையும் சந்திக்கப்படட்டும். உங்களுடைய ஆலயங்களுக்கு வருகிறவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், இப்படி ஒரு சபை பாகுபாடு கூட்டம், எல்லாரும் எல்லா சபையிலும் கலந்து கொள்கிறாங்க, நீங்களும் வாங்க என்று சொல்லி அழைத்து பாருங்கள். கர்த்தர் ஏவினால் நிச்சயமாக வருவாங்க. நாம் முயற்சி எடுக்கணும், சொல்லாமல் இருக்கக்கூடாது, சொல்ல வேண்டும். சொல்லும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக அழைத்து கொண்டு வருவார். நாம் கூடி ஜெபிக்கிற ஒரு கூட்டம் தான் அதில் கர்த்தர் நமக்கு வல்லமையாக எடுத்து நம்ம என்ன செய்ய பயன்படுத்துவார், ஜெபிக்கிறவர்களாக மாற்றுவார். ஒவ்வொருவரையும் ஜெபிக்கிறவர்களாக மாற்றுவார். பாடல்களை பாடிருக்கீங்க, சந்தோஷம். கர்த்தருக்கு பெரிய பிரியமான காரியம் நம்ம பாடுகிறது. இன்னும் எல்லாரும் பாடுறதுக்கு கர்த்தர் தகுதிப்படுத்தணும். எல்லாரும் பிரசங்கம் பண்ணலாம். அருமையான சகோதரி பீல் அவர்கள் சொன்னபடி, சாட்சி சொன்னபடி அப்படி அவர் முயற்சி செய்து வசனங்களை கேட்டு 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 சொல்லி அந்த இடத்துல ஒரு சாட்சியாக நல்ல ஒரு செய்தியை கொடுத்துட்டாங்க. ஏன்னா வரும் நாட்களில் இன்னும் 15 நிமிஷம் இல்லை 45 நிமிஷம் செய்தி கொடுக்குறவர்கள என்னை மாற்றுவாண்டவரே என்று கேட்கும்போது எல்லாரையும் கர்த்தர் பயன்படுத்துவார். எல்லாரும் இங்கே வருகிறவங்க அது பழக்கப்பட வேண்டும், நல்ல ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டும். எப்படி இனி ஐயா சாய் ஜெபம் பண்ணுங்கன்னு என்னிடம் கேட்குறாங்களோ அதே போல் உங்கள் ஒவ்வொருவரிடமும் ஃபோன் பண்ணி ஐயா எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் நாம தம்மை தகுதிப்படுத்தி நாம் அவருக்குள்ளாக வளரும்போது நம்முடைய ஜெபத்தை நிச்சயமாக கேட்பார். ஆகவே எல்லா அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தப்படுங்க. அப்பா சோத்திரம் ஆண்டவரே, என்னை பயன்படுத்தும் ஐயா, என்னை பயன்படுத்தும் ஐயா, என்னை பக்குவப்படுத்தும் ஐயா, என்னை அபிஷேகத்தினால் நிரப்பும் ஐயா என்று சொல்லி கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாக செய்வார். ஹல்லேலூயா. தகப்பனே, ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறப்பா தகப்பனே, குறைந்த பேர் வந்தாலும் கூட ஆண்டவரே நல்ல உறுதியாய் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பிள்ளைகளப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளையும் சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. அதுபோல் எந்தெந்த ஜெபக்குறிப்புக்காக ஜெபம் பண்ணமோ அந்த ஜெபக்குறிப்பெல்லாம் கேட்டு அவர்கள் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து அவர்கள் உமக்கு நன்றி சொல்ல நீர் உதவி செய்ய போகிறதுக்காக உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஐயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை நீ சந்திக்க வேண்டும் ஆண்டவரே. நீ சந்திக்க வேண்டும் ஐயா. தகப்பனே, என்னென்ன தேவைகள் இருக்கிறார்களோ நான் உன்னை ஆசிரிக்கவே ஆசீர்வித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லிக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை ஆண்டவரை நீர் ஆண்டவரை ஆசீர்வித்து சகல விதமான நன்மையினாலும் நீ நிரப்பும்படியாக ஜெபிக்கிறப்பா. அவருடைய வாஞ்சைகள் வெறுப்புகளை எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. நன்றி தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ராஜா. உம்முடைய கிருபை பிள்ளையோடு இருக்கட்டும் ஐயா. தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை ஜெபிக்கிறவர்களாக செய்தி கொடுக்கிறவர்களாக பிற்காலங்களில் வளரத்தக்க சிலாக்கியத்தை இந்த இடத்தில் இருந்து ஒவ்வொருவரையும் நிரப்ப ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் சந்திக்கப்பா. அந்த தேவைகள் சந்திக்கப்பட்டு ஆண்டவரே அதன் மூலமாக உங்களுக்கு சாட்சி பெற உதவி செய்வீராக தகப்பனே. விசேஷமாக அப்பா தமிழை டேவிட்டுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. தன்னுடைய வேலைக்காக போராடி கொண்டிருக்கிறதை நீர் அறிவீர் ஆண்டவரே. அதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அந்த நன்மையான ஈவை நீங்கள் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. யார் யார் கண்களில் தயவு கிடைக்க வேண்டுமோ அந்த தயவை நீர் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. அதிகாரிகளுடைய கண்களில் தயவு கிடைக்கட்டும் ஐயா. நீ தயவு கொடுக்கிற தேவன் அப்பா. அவர்களுடைய பேசி ஆண்டவரை தயவு கொடுத்து ஆண்டவரை மீண்டும் இந்த பணியை சேர நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த குடும்பம்
குடும்பம் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே விட்டுவிட இருக்கிற பழக்க வழக்குகள் எது இருந்தாலும் அதை விட்டுவிட்டு இதே மகிமைக்காக வாழ நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்தின் தேவைகள் பிள்ளைகள் எல்லாரும் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. நன்றி தகப்பனே, துதிக்கிறோம் சோத்திக்கிறோம். அது போல ஆண்டவரே செல்வராஜ் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றுங்கப்பா. உங்களுடைய பலத்தால் இடைகட்டுங்க ஆண்டவரே. எந்த பழக்கமான மாற்றுவதற்கு உங்களால் முடியும் ஆண்டவரே. எந்த வியாதியானாலும் உம்மால் ஆண்டவரே ஆண்டவரே சுகம் கொடுக்க முடியும் ஆண்டவரே. தகப்பனே, இந்த எங்களுடைய கூட்டத்துக்கு வந்து எவ்வளவோ உதவி செய்து கொண்டிருக்கிறாங்க என்பதை நீ அறிவிப்பா. உங்களுடைய நாம மகிமைக்காக செய்கிறாங்கப்பா. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். அவருடைய பேர பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். வரும் நாட்களில் இந்த பேர பிள்ளைகள் இங்கே வந்து கலந்து கொள்ள நீர் அவர்களை ஏவி எழுப்ப முடியாது ஜெபிக்கிறையா. அவர் எடுத்துக்கொள்கிற எல்லா காரியங்களிலும் ஆசீர்வாதம் இருக்கட்டும். வாலிப நாட்களிலே உங்களுடைய தகப்பனே வல்லமைகளை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகள் ஆகண்டவரை உருவாக்கி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். உங்களுடைய வசனத்தால் நிரப்பி ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. நன்றி தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ராஜா. அருமையான ஐயா ஜெயசுதாசன் அவர்களுக்காக, குடும்பத்துக்காக, வீலாக, அம்மாவுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவருடைய வாஞ்சைகள் விருப்பங்கள் நிறைவேற்றி கொள்ள கட்டப்பட்டு கொண்டிருக்கிற வீடு அதை சீக்கிரமாய் கட்டி முடித்து பிரசு பண்ண உதவி செய்யுங்க. அதற்கான எல்லா தேவைகளையும் சந்திக்க முடியாத ஜெபிக்கிறோம் ஐயா. நன்றி தகப்பனே, உங்களுக்கு சோத்திரம் ஐயா. அருமையான தம்பிமார்களுக்காக ஜெபிக்கிறேன். எடுத்துக்கொள்கிற பிரயாசங்கள் அவருடைய குடும்பங்கள் எல்லாத்தையும் ஆசீர்வதித்து பலுகி பெருகி உங்களுடைய நாமத்தை மையப்படுத்துவது செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆலை எங்களுக்கு வரவிருக்கே இந்த ஆண்டவரை விசேஷித்த அறிவுரை நீங்க கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. நன்றி தகப்பனை மத்துதிக்கிறோம் ஐயா. தகப்பனே, அவர் ஜெயசுதாசன் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். வாகனம் ஓட்டும் பொழுது உங்களுடைய அப்பா சமூகம் முன்னால் சொல்லட்டும் இல்லையா. எந்த இடத்திலும் ஆண்டவரை தடை இல்லாதபடி அப்பா, எந்த பிரச்சனையும் இல்லாதபடி அந்த இடத்துல சென்று வர நீர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். உங்களுடைய நாம மகிமைக்காக அந்த ஆலயத்துக்காக ஆண்டவரே வாகனம் ஓட்டுவது எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறையா. அப்படிப்பட்ட அந்த குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க. பேர பிள்ளைகள் வந்து இங்க கலந்து கொள்றது நீங்க பார்த்துக்கீங்க. அருமையாக கைத்தட்டி பாடுறது நீங்க பார்க்குறீங்கப்பா. அந்த பிள்ளைகள் வளர்ந்து பெருகி உங்களுடைய நாமத்தை மகிழ்ப்படுத்தணும்ப்பா. ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக எல்லாருக்காகவும் அப்பா, மகளுக்காக, மருமகளுக்காக எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இன்னும் அருமையான சகோதரியை நீங்க பயன்படுத்துங்க. சாட்சி மாத்திரமல்ல, பாடல் மாத்திரமல்ல, செய்தி கொடுக்க அளவுக்கு ஆண்டவரை உருவாக்கி கொடுக்க முடியாது. அவருடைய வாஞ்சைகளை நிறைவேற்றி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. நன்றியோடு துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஐயா. அருமையான சகோதரர் சாமுவேல் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. நல்ல வாஞ்சையோடு வருகிறாங்கப்பா. ஆலய வாஞ்சை உள்ளவங்கப்பா. தகப்பனை கிடைக்கிற நேரங்களெல்லாம் ஊழியங்களுக்கு கோல் கொடுத்து வருகிற அருமையான சகோதரருக்காக ஜெபிக்கிறேன் சோத்தரிக்கிறேன். அந்த அக்காவுக்காக ஜெபிக்கிறேன். அருமையான பிள்ளைக்கு, பேர பிள்ளைகளுக்காக, மருமகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இன்னும் அருமையான பாடல்களை பாடி உங்களுடைய நாமத்தை மையப்படுத்த உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். குடும்பம் முழுவதும் என்னென்ன விண்ணப்பங்களுக்காக கேட்கிறாங்களோ அந்த விண்ணப்பங்களை எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும் ஐயா, விலகி போகட்டும். நன்றி தகப்பனே, துதிக்கிறோம் சோத்திக்கிறோம் ராஜா. அருமையான பாக்கியராஜுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. நாட்களிலே எங்களோடு வந்து ஊழியங்கள் செய்ய அருமையான தம்பி ஆண்டவரே, எங்களுடைய ரவையினர் ஆண்டவரே, நல்ல இசை வாசித்து இந்த நாளிலே மகிழ்ப்படுத்தி காண்கிறீரப்பா. என்னமோ ஆண்டவரே, இன்னும் கிடைக்கிற நேரத்தில் நல்ல பயிற்சி பெற்று என்னுடைய நாமத்தை மையப்படுத்தவும் எங்களுடைய ஊழியங்களுக்கு நல்ல தோள் கொடுக்கவும் நீர் செய்கிறீர். அதற்காக துதிக்கிறோம் சோத்திக்கிறோம். உடைய பலவீனங்கள் எல்லாம் மாற்றிப்படும். அந்த சகோதரிக்கு இருக்கிற எல்லா பலவீனம் மாறி போய்ட்டும் ஐயா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்டீங்க. நான் கடந்த நாட்களை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன்ப்பா. படுக்கிற இருந்தவர்கள் எழும்பி நடந்து அந்த தெருவிலே வந்து நிற்கும்போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு நல்ல சுகத்தை கொடுத்துக்கிறேன், பலத்தை கொடுத்துக்கிறேன். அதற்காக துதிக்கிறோம். இன்னும் பலவீனங்கள் எல்லாம் மாறி அப்பா அவங்க தோட்டத்துக்கு எப்படி குடும்பத்தோடு வந்தாங்களோ அது போல இங்கே குடும்பத்தோடு வந்து கலந்து கொள்ள நீர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. நன்றி தகப்பனே, துதிக்கிறோம் சோத்திக்கிறோம் ராஜா. அருமையான சகோதரர்
அப்பா ரத்னம் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அருமையான பாடல்களை பாடி நம்மளை மகிமைப்படுத்துகிறாங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறாங்க, நம்மளை மகிழ்ச்சியாக்குறாங்க. நல்ல குரலை கொடுத்து அப்பா தகப்பனே நீங்கள் வளர்த்துருக்கிறீங்க, அதற்காக உண்மை துதிக்கிறோம், சுத்திக்கிறோம். எந்த பலவீனங்களும் வராதபடி காத்துக்கொள்ளுங்க. அவருடைய துணையாருக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே அந்த பலவீனம் மாறி போவதாக தகப்பனே. எப்படி இந்த வெள்ளத்தில் படியேறி வந்தாங்களோ அதுபோல படியேறத்தக்கதான அந்த வல்லமையை வலியை மேலாம் நீக்கி என்ற பலத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த பலவீனங்கள்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். பொல்லாத எரிச்சல் உள்ள அந்த கிரிகள் இயேசுவின் நாமத்தில் அழித்து போடுகிற ஐயா. சுட்டரிக்கிறேன் ஆண்டவரை, பலப்படுத்தும், திடப்படுத்தும், வந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திடுவோப்பா. தகப்பன அருமையான குடும்பத்தார் எங்களோடு பல இடங்களுக்கு வந்து உங்களுடைய நாமத்தை மகிழ்ச்சிப்படுத்த வந்தார்களே, அதை ஒரு விஷயம் நினைத்திட முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த பலவீனத்தின் மத்தியில் ஆண்டவரே அந்த மல்லக்குளம் இடத்துக்கு போய் நாங்கள் ஜெபித்து வர்றதுக்கு நீர் உதவி செய்கிறீர்கள் அப்பா. நல்ல தைரியத்தோடு அந்த குடும்பமாக ஜெபித்தார்கள் அப்பா. நமக்கு சொத்திரம் அவர்கள் என்ற பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து போட முடியாது ஜெபிக்கிறோம். பலவீனங்கள் மாறட்டும் அப்பா. நன்றி தகப்பனே, துதிக்கிறோம். அவருடைய இல்லத்தில் திருமண காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, மணமக்கள் 2 பேரையும் ஆசீர்வதிங்கப்பா. தகப்பனே மன நாளிலே அந்தவர்கள் தகப்பனே அவர்களை இணையும் பொழுது ஆண்டவரே கற்ற ஆசீர்வித்து இணைத்திரும்படியாக ஜெபிக்கிறோம். அதற்கு முன்பாக செய்கிற எல்லா காரியங்களையும் எல்லா தேவைகளையும் நீ சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. ஒன்றும் குறைவிடக்கூடாதப்பா. நீர் காணாமல் கல்யாணத்துக்கு போகும்போது அல்ல குறைகளெல்லாம் மாற்றி மகிழ்ச்சியடை செய்தீரே, அதுபோல இப்பொழுது இந்த குறைந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரே நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதுமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லத்தக்க விசேஷ ஆசீர்வாதத்தை நீங்க கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. நன்றி தகப்பனே. பல தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. எல்லா வசதி, வாகன வசதி அப்பா, மைக் செட் எல்லா வசதிகளையும் ஆண்டவரே நீங்க சிறப்பாக செய்து கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்க அப்படி செய்யறதுக்காக துதிக்கிறோம், சோத்துக்கிறோம் ஐயா. சிறுவலஞ்சிலிருந்து வர அந்த அக்காவுக்காக ஜெபிக்கிறேன், ராஜம்மாவுக்காக ஜெபிக்கிறேன், குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். நல்ல ஆர்வத்தோடு பிள்ளைகளை அழைத்து வருவாங்கப்பா. நன்றி தகப்பனை. அவர்களையும் ஆசீர்வதி, அவருடைய குடும்பத்தில் நடக்கிற திருமண காரியங்களையும் ஆண்டவர் நீங்க ஆசீர்வித்து என்னென்ன தேவைகள் உண்டோ அந்த தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க சந்திக்க முடியாது ஜெபிக்கிறேன் ஐயா. ஐயா நாங்கள் அந்த ஊரில் கட்டப்படுகிறது அந்த ஆலயத்தை கட்டி எழுப்பி நாங்கள் எல்லோரும் அதில் போய் பிரஸ்டில் கலந்து கொள்ள அது சீக்கிரமாய் காரியங்களை வாய்க்க பண்ண முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும் ஐயா. அப்பா எதிராக போராடுகிற பொருளாத ஆவிகளின் சேட்டைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரை சுட்டரிக்கிறோம் ஆண்டவர். சீக்கிரமாக அதை கட்டி எழுப்புவதற்காக துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஐயா. நீ பெரிய காரியங்களை செய்து அநேக ஆத்மாக்களை கொள்ளைப்பொருளால் அந்த இடத்துக்கு நீ கொண்டு வர போறதுக்காக உம்மை துதிக்கிறோம், சோத்திக்கிறோம் ஐயா. நன்றியோடு துதிக்கிறோம். அருமையான சகோதர சிவபெருமாளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே நாங்கள் எல்லாரும் ஒரு விஷயம் கூட நமக்கு பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே நீங்க அவருடைய படுகிற கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே தகப்பனே அப்பா அந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த அப்பா ஆராதனைக்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகளுக்காக கடைகளை அடைத்துவிட்டு ஆண்டவரே வந்திருக்கிறேன் நீ அறிவிப்பா. அவருடைய மனங்கள், கஷ்டங்கள், தேவைகள் எல்லாவற்றையும் நீ அறிந்திருக்கிறேன். ஒரு விடுதலையோடு நீங்கள் சாட்சி பெறுகிற உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. எடுத்துக்கொள்கிற பிரயாசங்களிலே உங்களுடைய ஆலோசனை கூட இருக்கட்டும், வழிநடத்தில் கூட இருக்கட்டும். தேவைகள் சந்திக்கப்பட்டதும் எப்படி ஆண்டவரே வெட்கப்பட்டு இருந்தாலும் அதற்கு ஏற்பாக உங்களுடைய முகங்கள் பிரகாசிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. நாங்கள் கூடி ஜெபிக்கிறோம் ஐயா. வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த மகனுக்காக, மகளுக்காக, அவர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா. மற்றவர்கள் முன்பாக ஆண்டவரை வெட்கப்பட்டு போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. யார் யார் கிண்டல் பண்ணாங்களோ, யார் யார் நகைத்தார்களோ அவர்களுக்கு முன்பாக ஆண்டவரே வாழ்ந்து பெருகி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை இந்த இடத்துல மகிழ்ப்படுத்ததை செய்யப்படுவதற்காக உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ராஜா. நன்றி தகப்பனே. உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நன்றி ஆண்டவரே. என்னமோ ஆண்டவரே இந்த தகப்பனே நமக்கு அடிக்கடி ஊழியத்துக்கு வந்து கொண்டிருக்கிற பிரேம்குமார் சகோதரருக்காக ஆண்டவரே, ஜான்வால் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா. அந்த சகோதரி நல்ல சுகத்தோடும் பலத்தோடும்
அடுத்த நடக்கிற கூட்டத்துக்கு வந்து கலந்து கொள்ள நீர் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. நாங்கள் யாரும் அவர்களை கண்டு விழிக்க நீங்கள் உதவி செய்யுங்க. எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தில் வாதை புகட்டும் ஐயா. விடுதலையோடு கடந்து வர உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்காக பிரயாசப்பட்டு அங்கே இருந்து 2 பேரும் ஆண்டவரை வந்து வழி நடத்துனாங்கப்பா. இந்த நாட்களில் ஏதோ தடை ஏற்பட்டபடினாலே ஆண்டவரே தகப்பனே ஆண்டவருடைய சித்தப்படி நடத்திருக்கிறீங்க. வரும் நாட்களில் அந்த தடைகளை எல்லாத்தையும் நீக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அப்படி இந்த நாளிலே செய்து கொடுக்க போகிற தகவலுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாட்களில் வர முடியாத தடைகளாக விட்டதனாலே ஆண்டவரே அவர்களையும் இன்னொரு நாட்கள் வந்து பயன்படுத்த நீர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. இம்மட்டும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்து ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் எங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளவும் எங்களுடைய பாடல்களை பாடி மகிழவும் ஆண்டவர் நாங்கள் சொன்ன சாட்சிகளை அன்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தே அவைகளுக்காக நாங்கள் சோத்திக்கிறோம் ஐயா. கேட்கப்படாத எத்தனையோ நன்மைகள் உண்டு. ஊரை சுற்றி ஊர்களுக்காக அந்த ஜெபிக்கிறோம். அவர்கள் சந்திக்கப்படட்டும். ஏழமான ஆத்மாக்களை சந்திக்க நீர் உதவி செய்ய முடியாத ஜெபிக்கிறோம் ஐயா. நன்றி தகப்பனை. தலைப்பட்ட பிள்ளைகள் மற்ற குடும்பங்களுக்கு வந்து கலந்து கொள்ள நீர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அநேக பிள்ளைகள் எங்கள் வர முடியவில்லையே என்று தத்தளிக்கிறாங்க. அவர்களுக்கு மறுநாட்கள் வந்து கலந்து கொள்ளும் சிலாக்கியத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். வந்து எல்லா பிரிவுகளிலும் நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய. அவர் என்னென்ன வாஞ்சியோடு இருக்கிறாங்களோ என்ன விண்ணப்பத்தில் இருக்கிறாங்களோ அதை எல்லாத்தையும் நிறைவேற்றி அப்பா அடுத்த மாதத்துக்குள்ளாக ஆண்டவரை எல்லா காரியங்களையும் வெற்றிகரமாக முடிக்க முடியாத ஜெபிக்கிறோம். நம்முடைய நாமத்தை மீண்டும் நாங்கள் மகிமைப்படுத்துவதை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா துதிக்கான மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல பாவங்களை மறவாதே. ஆமீன் ஆமீன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவே ஆனந்த துதியால் உயர்த்துவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவே ஆனந்த துதியால் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கோ இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சரி, அப்படியே அமருங்க. எல்லாருக்கும் நன்றி. சாப்பாடு இப்போ வந்துடும். சாப்பிட்டு போகலாம். ஹல்லேலூயா.